ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். திருவண்ணாமலை கிரிவலம் போனது ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா, சரியான மழை. அதாவது காலைல கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெயில் பளிச்சுன்னு அடிச்சது. அப்படியே போக போக இருட்டிட்டே இருந்தது. அப்புறம் மழை கொஞ்சம் இடத்துல பெஞ்சது, கொஞ்சம் இடத்துல பெய்யல. அப்புறம் போனதுமே அப்படியே திருவண்ணாமலை கிட்ட நெருங்க நெருங்க, அப்படியே அந்த லைட்டு வெளிச்சத்துல அந்த அண்ணாமலையார் எப்படி ஜொலிச்சாரு பாருங்க. அப்படியே அந்த மலையில எரியிற தீபம் வந்துட்டு லைட்டா கொஞ்ச நேரம் தெரியுது. அப்புறம் மேகம் பார்த்தீங்கன்னா மறைச்சிருது. பனியுமே பெய்யறதுனால ரொம்ப தெளிவா தெரியல. இருந்தாலுமே அந்த லைட்டா தெரிஞ்சதே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்சு, இதுவாச்சும் காமிச்சாரே அண்ணாமலையாரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் நிலா வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவுமே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. போற வரைக்கும் மழை பெஞ்சுது. ஆனா திருவண்ணாமலையில மழை அவ்வளவா இல்ல. அந்த அளவுக்கு கூட்டமுமே இல்ல. ரொம்பவுமே ரிலாக்ஸா பொறுமையா நிறுத்தி தான் சுத்திட்டு இருந்தோம். கூட்டம் அவ்வளவா இல்ல. பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம். போயிட்டு அ தீபத்துக்கு தான் போயிருக்கோம். தீபம் வாங்கி கொளுத்தலனா எப்படின்னு சொல்லிட்டு, இடுக்கு பிள்ளையார் கோயில் தாண்டுன ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்கும். அங்க தீபம் கொளுத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டா பார்த்தீங்கன்னா, தவம் பண்ணிட்டு, ரொம்ப நிம்மதியா, ரொம்ப பொறுமையா அப்படியே சுத்துன மாரி இருந்துச்சு. இந்த தாட்டி போனத என்னாட்டி மறக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் கார்த்திகை அந்த மலையில எரியிற தீபத்த நான் பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு டைம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு லைட்டு வெளிச்சம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த லைட்டு வெளிச்சத்த பார்த்தது கிடையாது. தேர் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது. தேர் எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு, ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30, 12 மணி அந்த டயத்துக்குலாம் சுத்தி நல்லபடியா முடிச்சுட்டு, ரிட்டர்னுமே கிளம்பிட்டோம். இந்த தாட்டி சூப்பரா இருந்தது. நீங்கலாம் போனீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். டாட்டா.